ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்தவங்க நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், கனிமொழியை 2வது தடவை மறுபடியும் என்ன செஞ்சுருக்குறாங்க, எம்பியாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. போன 5 வருஷத்தில் அந்த அம்மா என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றுமே பண்ணலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூர் உலக புகழ் பெற்ற ஒரு முருகனோட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு அவங்களால மத்திய சர்க்காரில் பவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. எம்பியாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன வேணால் செய்யலாம், நல்லது காரியங்கள் எது வேணால் கேட்டு பெறலாம். கேட்டுட்டு அப்புறம் கிடைக்கலன்னா கூட அப்புறமா சொல்லலாம், நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இவங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, கேட்டுக்கிறாங்களான்னு எதுவுமே இல்லை. தூத்துக்குடியிலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் விடலாம், தூத்துக்குடி திருநெல்வேலி வழியாக டெல்லிக்கு பண்ணலாம், எதுவுமே பண்ணலை. திருச்செந்தூரில் இந்த அம்மா வந்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. திருச்செந்தூரில் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற முருகனுடைய ஸ்தலம். அறுபடை வீடில் திருச்செந்தூர் ஒரு வீடு. அப்படி இருக்கும்போது அந்த திருச்செந்தூருக்கு அவங்க என்ன செய்யலான்னா, நிறைய நல்ல திட்டங்களை மத்திய சர்க்கார்கிட்டருந்து கேட்டு வாங்கி பெறலாம். தூத்துக்குடியில் எம்பியாக இருக்கிற நீங்கள் தூத்துக்குடியோட மேம்பாட்டத்துக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களான்னா எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அங்கே போயிட்டு வெளிநடப்பு செய்கிறது அல்லது தேவையில்லாமல் மத்திய சர்க்காரை எதிர்க்கிறது, இதுதான் நடக்குது. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு பண்ணுது. சாராயத்தை பற்றி பேசினது உலக புகழ் பெற்ற ஒரு சரித்திர ஸ்பீச்சாக தான் இருக்குது. அதிமுக பீரியடில் இளம் விதவைகள் அதிகமானது இந்த சாராயத்தால் தான். நாங்கள் வந்தோம்னா மது விலக்கு கொண்டு வருவோன்னு சொல்லி வாய்களே பேசிட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்க, அண்ணன் வந்த உடனே வாயை திறக்கவே இல்லை. கள்ளக்குறிச்சியில் 66 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. அவங்கள எப்படியாவது கேள்வி கேட்கணுன்னு நிருபர்கள் காத்திருக்கும்போது என்ன செஞ்சது, 2 மணி நேரத்துக்கு மேலே மீட்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த உடனே பதிலே சொல்லலை. சிரிச்சுக்கிட்டே எனக்கு வேறு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏதோ பெரிய பெண் சிங்கம்னெல்லாம் தூத்துக்குடியில் போஸ்டர் ஓட்டுறாங்க. பெண் சிங்கமாக இது அசிங்கம்தான். பெண் சிங்கமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. வாய்களையே பேசுகிறது. கருணாநிதியோட மகங்கிற ஒரே காரணத்தினால இந்த அம்மா ஏதோ காலத்தை அரசியல் ஓட்டிக்கிட்டு இருக்கே தவிர வேறு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல காரியம் மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு அடிப்படை வசதி கூட, அடிப்படை எண்ணம் கூட இல்லாத ஒரு லேடின்னா இந்த கனிமொழி தான். பார்லிமெண்ட்டில் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அவங்களுடைய தோழிகளோட பேசிக்கிட்டு பண்ணுறது தான். ஹிந்தி நல்லா தெரியும், ஆனால் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரியும். இந்திக்காரங்கெல்லாம் பானிபூரி விற்கிறவங்க, பாத்ரூம் கழுகுறவங்க அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசுகிறது. இதுதான் இந்த கனிமொழியையும் அந்த திமுக காரங்களும் சொல்கிறதே தவிர மற்றபடி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்கிறதில்ல. எம்பி 5 வருஷமாக என்ன கழிச்சாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த ஜனங்கள் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்துருக்குறாங்கங்கிறது தெரியல. அதுதான் காரணம், வேறு ஒரு காரணமும் இல்லை. இல்லைன்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அமித்ஷாவிட்ட நல்ல ஒரு நட்பு உள்ள ஆள் இந்த கனிமொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, தூத்துக்குடியில் நான் நிற்கிறேன், எனக்கு அகென்ஸ்டாக ஒரு மோசமான கேண்டிடேட்டை, அதாவது எந்த ஒரு பிரபல்யமும் இல்லாத ஒரு டம்மி வேட்பாளரை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னு அவரும் அதுக்கு என்ன செய்கிறாரு, தலை சாய்ச்சி அமித்ஷாவும் எல்லாத்திட்டையும் சொல்லி ஒரு டம்மி வேட்பாளரை கனிமொழியை எதிர்த்து
போட்டியிடுறதுக்கு அலோவ் பண்ணுறதாக சொல்கிறாங்க. அப்படி தான் ஜிகே வாசன் அவர்களோட கேண்டிடேட்டை முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை அந்த அம்மாவை எதிர்த்து போட்டியிட வச்சு ஜெயிக்க வச்சாங்க. சரி, ஜெயிச்சுட்டு இல்லை, காசு கொடுத்தோ அல்லது டம்மி வேட்பாளரை போட வச்சோ ஜெயிச்சு என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு தான் தூத்துக்குடி மக்கள் கேட்குறாங்க. ஏதாவது நன்மை செஞ்சுருக்கீங்களா? தூத்துக்குடியில் போய் பாருங்கள். ரோடும் எனக்கு தூத்துக்குடி ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர், சொந்தக்காரங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ஊரில் என்ன நடக்குது, அங்கே அந்த ஊர் மேம்படுத்திருக்கிறாங்களான்னா ஒன்றுமே கிடையாது. ரோடு வசதி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முருகன் ஸ்தலங்களெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பராமரிப்போடு தான் இருக்குது. உலக புகழ்பெற்ற முருகன் கோவிலை ஏதாவது நல்லது செஞ்சு மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கலாம், அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க கடவுள் மறுப்பாளர்கள். ஆனால் நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கும், பூ வச்சுக்கும், மற்றதெல்லாம் செய்வாங்க. ஆனால் கடவுள் மறுப்பாளர்கள். இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை தான் சொல்லணுமே தவிர வேறு யாரையும் குறை சொல்கிறதுக்கான வழி இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.